சக்திக்கு தான் நான் நன்றி சொல்லணும். என் பையனை சீக்கிரமா என்கிட்ட கொண்டு வந்ததுக்கு சக்திக்கு நான் கண்டிப்பா ஏதாவது பண்ணணும். பண்ணுவேன். நான் பண்றதுல கண்டிப்பா அவ திக்கு முக்காடி போயிடுவா. அப்படி ஒரு சர்ப்ரைஸ நானும் சக்திக்கு கொடுப்பேன். ஐ அம் வெயிட்டிங் அத்தா. இதே சந்தோஷத்தோட சக்தியை நீங்க மருமகளை ஏத்துக்கிட்டா நான் இன்னும் ஹாப்பியா இருப்பேம்மா. சரிண்ணா, மலைக்கு போயிட்டு வந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த? பை நிறைய உனக்காக புண்ணியத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன். இல்ல தாரணி சொல்லும், உனக்காக நிறைய வாங்கிட்டு வரணும் லிஸ்ட் எல்லாம் போட்டு வச்சிருந்தேன். ஆனா பாதியிலே திரும்பி வந்துட்டேன்னா அதனாலதான் உனக்காக நேந்திர சிப்ஸும் பஞ்சாமிரதமும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த அப்படி இந்த பஞ்சாமிரதத்தை நல்லா நக்கி நக்கி சாப்பிடு. உனக்கு பிறக்க போற குழந்தை அந்த ஐயப்பனோட புலி மாதிரியே பிறக்கும். நல்லா வீரமா பிறக்கும்னு சொன்னேன். பஞ்சாமிரதம் வாங்கிட்டு வந்ததுனால உன்னை சும்மா விடுறேன். சக்தி, இனிமே நீ மீனாட்சி கூட தங்க வேண்டியதில்ல. நீ ஊரம்லே படுத்துக்கலாம். அடியே 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 அடியே, ஏண்டி அப்படி சொல்ற? ஏன் அப்படியா? அதான் மீனாட்சி துணைக்கு சுந்தரனை வந்தாச்சுல்ல. இனிமே எதுக்கு மீனாட்சி ரூம்ல சக்தி தங்கணும்? அவ ரூம்க்கு போய் சிவா அண்ணன் கூட பழையபடி ரொமான்ஸ ஸ்டார்ட் பண்ணட்டும். அம்மா, என்னம்மா அமைதியா இருக்க? சொல்லுமா. தாரணி, நீ அத்தை எதுவும் சொல்லாத. அத்தை என்ன சொன்னாலும் எனக்கு சந்தோஷம்தான். அத்தை என்ன சொல்றாங்களோ நான் அதை தான் செய்வேன். அத்தை, நீங்க சொல்லுங்க அத்தை. என்ன சொல்லணும்? அத்தை, நான் அவர் ரூமுக்கு போகணுமா வேண்டாமா நீங்களே சொல்லுங்க அத்தை. நீங்க வேண்டான்னு சொன்னா நான் அக்கா ரூம்ல இருந்துக்குவேன். அம்மா, நீ தானம்மா சொன்ன சுந்தரண்ண வர வரைக்கும் சக்தி மீனாட்சி ரூம்ல தங்கட்டும்னு. இப்பதான் சுந்தரண்ண வந்துருச்சுல்ல, சக்திய போய் அவ ரூம்ல படுக்க சொல்லுமா. ஒருத்தி சும்மா இருக்க மாட்டேங்கிறா. அம்மா, என்னம்மா சொல்லுமா. சக்தி, அதான் சுந்தர் வந்துட்டான்ல, நீ சிவா ரூம்ல போய் இருந்துக்கோ. எல்லாம் போச்சு. சுந்தரண்ண, மலைக்கு போயிட்டு வந்த கையோட வீட்ல பூஜை பண்ணிட்டு தான் மாலையை கழட்டணும். நீ போய் அதுக்கான வேலையை பாரு போ. மீனாட்சி சாமி, தங்கச்சி சாமி சொல்றாங்க இந்த மாலையை கலட்டணுமா? ஓ கடவுளே, வாங்க சாமி சொன்னோம். ரன்பீர்,
சுபத்ரா, உன் கையாலேயே உன் கண்ணுல விரல விட்டு ஆட்டிட்டு போறா பாத்தியா? இவ ஜெகஜால கில்லாடிமா. நாம ரொம்ப உஷாரா இருக்கணும். யாரு ஜகஜால கில்லாடின்னு நிரூபிச்சு காட்டுறேன். கடவுளே, இது வரைக்கும் நாங்க எத்தனையோ பிரச்சனைகளை கடந்து வந்துட்டோம். இனிமேலாவது எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க நல்லபடியா வாழணும் சாமி. இவருக்கு பிடிச்ச மாதிரி நானும், என் மீனு குட்டிக்கு பிடிச்ச மாதிரி நானும். என்னைக்கும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லாம சந்தோஷமா வாழணும். இவரை மாதிரி ஒரு பையனும், என் மீனு குட்டி மாதிரியே ரொம்ப அழகா எங்களுக்கு ஒரு பொண்ணு பிறக்கணும். நாங்க எங்களோட வாழ்க்கைய, எங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய இன்னையில இருந்து தான் ஆரம்பிக்க போறோம். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராம நீதான் எங்களை பாத்துக்கணும். வேண்டுதல் எல்லாம் பெருசா இருக்கும் போல. எப்படியும் நான் இதுங்களை சேர விட போறதில்ல. அப்புறம் எதுக்கு இவ்வளோ தூரம் வேண்டுதுங்க? மீன்குட்டி, நீ எனக்காக நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுட்ட, எனக்காக நிறைய அழுதுட்ட. ஆனா இப்ப சொல்ற மீன்குட்டி, நீ நம்ம வாழ்க்கை முழுக்க உன்னை நான் அளவிட மாட்டேன். நீ என் கூட காலம் முழுக்க சந்தோஷமா நிம்மதியா வாழணும் மீன்குட்டி. கடவுளே, நாங்க வேண்டியதெல்லாம் நல்லபடியா நடக்கும். என் கூட எப்பவுமே இரு சாமி. சாமியே சரணமையப்பா. சாமி சரணம். சாமியே சரணமையப்பா. ஆஸ்தாவே சரணமையப்பா. அப்புறம் மீனாட்சாமி ஆரம்பிக்கலாமா? என்னங்க நீங்க, இது பூஜை ரூமுங்க. மீனாட்சாமி, நான் அடுத்த கட்ட வேலைகளை ஆரம்பிக்கலாமான்னு கேட்டேன். ஐயோ, நீங்க ஏன் தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க? நடக்கட்டும் நடக்கட்டும். அது அது வந்து அப்ப எதையோ எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க அதானே? ஆ, இங்க பாருங்க, நான் எதையும் எதிர்பார்த்து காத்துட்டுலாம் இல்ல. இல்லையா? நீங்க சொன்ன விதம் அந்த மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் நானும் அப்படி சொன்னேன். ஓ, நான் அந்த அர்த்தத்துல தான் சொன்னேன்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஐயோ, இப்ப எதுக்குங்க ஆர்கியூமெண்ட்? நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க நல்ல விதமா தான் பேசுனீங்க. போங்க, போயிட்டு முதல்ல நீங்க சொன்ன அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிங்க. சரி, போறேன். போய் எப்படி ஆரம்பிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. கடவுளே, இவர் என்னைக்கும் இப்படி சந்தோஷமா இருக்கணும். எந்த கஷ்டமா இருந்தாலும் என் வாழ்நாள் முழுக்க இவர் இப்படி சந்தோஷமா இருக்கிறத மட்டும்தான் பார்க்கணும். அதுக்கு எந்த ஒரு தடங்களும் வராம நீதான்ப்பா பாத்துக்கணும். அடியே, அதுக்கு நீ இந்த வீட்டுல இருந்தா தானே உன்னை எப்படி இந்த வீட்டை விட்டு விரட்டு வண்டி. பேட் வைப்ரேஷனா இருக்கே பாட்டி. இத வரேன் பாட்டி. பாட்டி என்ன இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? அது நீ மலைக்கு போயிட்டு வந்தல, நீ நல்லபடியா திரும்பி வந்தா தள்ளி நின்னு சாமி கும்பிடுறான்னு நான் வேண்டிக்கிட்டேன்டா. அந்த வேண்டுதலை தான் இப்ப நிறைவேற்றிட்டு இருக்கேன். பாட்டி சாமி, நீ சொல்றது அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு எனக்கு தெரியுன்றது உனக்கு நல்லாவே தெரியும். அதனால உண்மை என்னன்றது சொல்லிடி செல்லம். ஐயோ, இவனை எப்படி சமாளிப்ப? ஐடியா. கண்ணா, சாரிடா, உன்கிட்ட போய் சொல்லுது உண்மைதான். அதான் நல்லா தெரியுதே, உண்மை என்னன்னு சொல்லு. அது ஒண்ணு இல்லடா, இந்த பக்கமா வந்தனா திடீர்னு ஒரு வைப்ரேஷன். என்னன்னு திரும்பி பார்த்தா சாமி ரூம்ல மீனாட்சி சாமி கும்பிட்டு இருக்கா. அடடா அடடா, அந்த அழக பார்த்ததும் அப்படியே அசந்து போயிட்டேன்டா.
மீனாட்சி சாமி கும்பிடுற அழக பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குடா. ஓ அங்க மீனாட்சி சாமி கும்பிடுற அழகுல நீங்க மயங்கி உறைஞ்சு போய் நிக்கிறீங்க. அதேதான். பாட்டி இந்த கேப் மாதிரித்தனம் மொளை மாதிரித்தனம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, வேற யார்ட்டையாவது வச்சுக்க சரியா? அப்புறம் போன வாரம் தான் நம்ம மாரிமுத்து மாமா ஏதோ புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சாராம். அவரெல்லாம் தேவையில்லாம வர வைக்காத. அவனை எல்லாம் நான் ஏன்டா வர வைக்க போறேன்? பாட்டி நீ செத்து போயிட்டா அவர் இங்க வந்துதானே ஆகணும். என்ன மாலைய கழட்டிட்டேன், அதனால புரிஞ்சு நடந்துக்கோ. புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். போடா போ. என்ன நடந்தாலும் அந்த மீனாட்சி. பாட்டி என்ன பாட்டி? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. அப்புறம் எதுக்கு என் பேரு சொன்னீங்க? ஒரு காபி கிடைக்குமா? பாட்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நீங்க காஃபி குடிச்சீங்க. வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்குமா, அதான். ப்ளீஸ்டா கண்ணா. இப்போ எதுவும் முடியாது, அவர் இப்பதான் வந்திருக்காரு. எதுவா இருந்தாலும் சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் உங்க வாய முடி போ. புருஷனும் பொண்டாட்டிமா சேர்ந்துக்கிட்டு இந்த வீட்டுல கும்மலாமா போடுறீங்க. நீங்க என்ன பண்ணாலும் உங்க 2 பேரையும் சேர விடாம பண்ணிட்டு வேண்டி. நிலவை கொண்டு வா, கட்டிலில் கட்டி வை, மேகம் கொண்டு வா. வாஸ்துப்படி இந்த பாட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு சரி வராது. நம்ம தலைவர் ஸ்டைல்ல போயிடுவோம். ஓகே செட்டப் ரெடி. வேற எதுவும் மிஸ் ஆகுது. வாசனை திரவியம். மீனாட்சி பிடிச்ச அவ ஸ்ப்ரேவே அடிச்சு இந்த ரூமையே வேற லெவல் ஆக்கிருவோம். மட்டும் மீனாட்சி இங்க வந்தா சும்மா அவளை அப்படியே அப்படி இப்படி இப்படி அப்படி இப்படி இப்படி அப்படி இப்படி. மீனுக்குட்டி அப்படி இப்படி. வேண்டாங்க. ஐயோ மீனுக்குட்டி நீ வேணான்னு சொல்றதே எனக்கு கரக்கமா இருக்கு மீனுக்குட்டி. ஐயோ யாராவது பாத்துட்டு போறாங்க. அது பார்த்துட்டு போட்டும். இன்னைக்கு நான் நினைச்சத முடிக்காம விட மாட்டேன். மீனுக்குட்டி டேய் சுந்தர், ஐயோ நான் இல்லைங்க. ஐயோ கதவு பூட்டிருக்கான்னு பார்க்காம விட்டனே. டேய் என்னடா என்னாச்சு? மீனாட்சி கண்ணில் ஏதாவது தூசி விழுந்துருச்சா என்ன? இல்லையா, ஏன் கேக்குறா? இல்ல கண்ணில் தூசி விழுந்தா எடுக்கிற மாதிரி இப்படி க்ளோஸா நின்னல, அதான். தூசி நாங்க நின்னதை பார்த்தா கண்ணுல தூசி எடுக்கிற மாதிரி இருந்தது. டேய் ஆமாண்டா, கண்ணில் தூசி எடுக்கணும்னா இப்படிதான் நிப்பாங்க. தூசி தூசி இவன் தெரிஞ்சே மெயின்டைன் பண்றானா இல்ல நிஜமாவே இவனுக்கு எதுவுமே தெரியாதா? ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. ஹலோ பிரதர், போட்டிருக்கிற சட்டையும் வேட்டியும் பார்த்தா புது மாப்பிள்ள மாதிரி இருக்கு. ஐயா என்னைக்குமே புது மாப்பிள்ள தான். பாத்துக்க மீனாட்சி, ஐயா என்னைக்குமே புது மாப்பிள்ள தானா, வேற யாரையாவது செட்டப் பண்ணிட்டு போயிட போறான். போறியா? குடும்பத்துல ஏதாவது குழப்பத்தை பண்ணிடாத. அடிச்சு போடா. ஏய் இந்த பாரு, நான் மாலையெல்லாம் கழட்டிட்டேன், அதனால ஜாக்கிரதையா இருந்துக்கோ. என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். இருடா, என் புள்ள வெளியில வரட்டும், அவனை விட்டு உன் அடி பின்ன சொல்றோம். அப்படியே பயந்துட்டாங்க. என் புள்ள மட்டும் என்ன சும்மா இருப்பானா? என் புள்ள என்ன மாதிரி சும்மா அப்படியே தூக்கி போட்டு மிதிப்பான். கண்டிப்பா உனக்கெல்லாம் பொண்ணு தாண்டா பிறக்கும். அவளை என் பையனுக்கு கட்டி வச்சு மாமியார் கொடுமை பண்ணி உன் மேல உள்ள பழியெல்லாம் எப்படி தீர்த்துக்கிறேன்னு பாரு. நான் மட்டும் என்ன சும்மா இருப்பேனா? உனக்கு பிறக்கிற 2வது பெண் குழந்தைய என்னோட 2வது பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன் மேல இருக்க பழி எல்லாத்தையுமே மாமனார் கொடுமைன்னு ஒரு புது டெக்னிக்கை யூஸ் பண்ணி உன் பொண்ணை டார்ச்சர் பண்ணாம விட்டுருவேனா? அந்த கதையெல்லாம் இங்க நடக்காது. எனக்கு பிறக்கிறது 2வது பொண்ணா இருந்தா அது சிவா அண்ணனோட பையனுக்கு தான். என்னென்ன ஓகே தானே? சக்தி ஓகே தானே உனக்கு? டபுள் ஓகே. ப்ரோ நீ இதுக்கு மட்டும் ஒத்துக்காத. உன் பையனை நீயே ஒரு பாலுங்கணத்துல தள்ளி விடுற மாதிரி ஆயிடும். நான் சொல்றது கேளு. இவ பொண்ணு எனக்கு மருமகளா வந்தாதான் அதெல்லாம் கரெக்டா இருக்கும். தாரணி செல்லம், நீ வேணா 3வதா ஒரு பொண்ணை பெத்து அதை நம்ம சிவாவோட பையனுக்கே கட்டி வச்சுக்கோ. அந்த மாதிரி பண்ணிக்கோ. டேய் சுந்தர்,
என்னடா கட்டில் மேல பூ கூட பூவெல்லாம் கீழே விழுந்து கிடக்கு ஆ? அதான் மாலையை கலட்டிட்டல மறுபடியும் சாமிக்கு ஏதாவது பூஜை பண்ண போறியா என்ன ஆ? என்ன மாமா இது கூட புரியாம இருக்காரு? பாவம் சக்தி எப்படிதான் டேய். சமாளிக்கிறாளோ உன்கிட்ட தான்டா கேட்டுட்டு இருக்கேன் எதுக்குடா சக்தி ஐயோ மாமா, என்ன மாமா நீங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க எதுக்கு பூ போட்டு வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியாதா? புரிஞ்சுக்கோங்க மாமா. எதுக்கா மாமா? தமிழ் சினிமால நீங்க பார்த்ததே இல்லையா மாமா? ஜோடியா உள்ள பூ போட்டு எதுக்கு அனுப்புறாங்க? புரிஞ்சுக்கோங்க எதுக்கு மாமா. அனுப்பி விடுவாங்க ஐயோ மாமா, தமிழ் சினிமா மட்டும் இல்ல எல்லா சினிமாலயும் ஜோடியா உள்ள அனுப்புறது எதுக்கு? ம், ம், ம். ம். ஏ அது தெரியாது எனக்கு முதல்ல ஸ்ட்ரெயிட்டா சொல்ல வேண்டியது தானே லூசு. புரிஞ்சுதா? தாரணி நீ டக்குன முதல் டயத்துக்கு போய் சாப்பிட்டு தூங்கு போ. ஏ நீ என்ன இங்க மச மச நின்னுட்டு இருக்க போ 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 போ. ம், ஆமா ப்ரோ, இவ்ளோ பூ மீதி இருக்கே, நீ என்ன பண்ண போற? ம். ஆமால என்ன பண்றது? சரி நீ ஒண்ணு பண்ணு, இந்த பூவெல்லாம் எடுத்துட்டு போய் ரூம்ல வச்சு விடிய விடிய ஆனாலும் பரவாயில்ல அப்படியே ஒரு பூவா உட்காந்து கட்டி காலையில எல்லாத்தையும் ரெடி பண்ணிடு. என் மீன் குட்டி குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வருவா, அவ தலையில வச்சு விடு. அதுக்கு நான் தான் கிடைச்சனா படம், அதுக்கு வேற ஆளை பாரு. ஐயோ வேற ஆள பாக்கணுமா? என்ன பண்றது? என்ன மீன் குட்டி பண்றது? இது உங்க அண்ணன் கிட்ட கொடுத்துருங்க. வாவ் வாட் a wonderful idea. ப்ரோ இந்தா வெச்சுக்கோ, என்ஜாய் பண்ணு. டேய் எதுக்குடா இவ்வளவு பூவு? ஆமா ப்ரோ, நான் ஊர்ல இல்லாத நேரத்துல சக்தி மீனாட்சி கூட தானே இருந்தா, அதனால ம். ஏய் ஏய் ஏய், என்னடா இங்க மீட்டிங்? வந்துருச்சு வெள்ள கரடி ஒண்ணு வந்துருச்சு. என்னடா கரடி கரடின்னு சொல்லிட்டு இருக்கா? கிழவிக்கு பாம்பு காது. அது ஒண்ணு இல்ல பாட்டி, இந்த சிவ பூஜை பத்தி பேசிட்டு இருந்தோமா, அதுல வெள்ளையா ஒரு கரட்டு கரடி பூந்துருச்சு. அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம், கரெக்டா கரடி பண்ணியே வந்துட்டு பாட்டி. ப்ரோ அந்த வெள்ளை கரட்டு கரடி என்ன கலர் புடவை கட்டி இருந்துச்சுன்னா? ஏய் ஏய் ஏய், நீ பேச்சல மாத்தாத. ஆமா இங்க எல்லாரும் சேர்ந்து என்னடா பேசிட்டு இருக்கீங்க? என்ன பாட்டி நீ நல்லா ரவுண்ட்ஸ் வந்த லேடி எஸ்ஐ மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு அப்படிதானே இருக்க? கேப்பேன். ஆமா எதுக்குடா இவ்வளவு பூவு? அது சும்மா தான் பாட்டி, அப்படியே கூட 4 மூங்கில் குச்சியும் பச்சை வாழையெல்லாம் சொல்லி விட்டுருக்கேன். ஆமா பாட்டி, நீ இப்ப இன்னும் தூங்கலையா? நீ தூங்கலன்னா உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் பாட்டி. எனக்கு எந்த அட்டாக்கும் வராது, எதுக்கு இந்த பூன்னு மட்டும் சொல்லு. பாட்டி நான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன் பாட்டி, நாங்க 2 பேரும் சின்ன சிறுசுங்க பாட்டி, அதனால புரிஞ்சுக்கோ பாட்டி. டேய். டேய், முடியாதுடா, முடியாதுடா. இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, அஷ்டமி. இல்ல இல்ல இல்ல, நவமி. அது என்ன? பாட்டி இந்த அஷ்டமி நவமி ரோகிணி கௌதமி ஏதோ சொல்லிட்டே தான் வச்சுக்கோ, உன்னை அப்படியே கொண்டு போட்டு ஓடி போயிடு. ப்ரோ பாட்டி அப்படியே பர்மிஷன் கொடுத்துருச்சு, நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்க. போங்க 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 சக்தி, போ 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 போ. தானி செல்லம் இங்கே நின்னு சிரிச்சிட்டு இருக்காத, போய் படுத்து தூங்கு. போ போ, இடத்த காலி பண்ணி எல்லாரும் போங்க போங்க. மீனாட்சி டார்லி, நீ போய் அந்த பால் சொம்பு இருக்குல்ல, பால் சொம்பை எடுத்துட்டு வா. போ 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 போ. பாட்டி நீ இன்னும் இங்க இருக்கிற? அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் மீ பாட்டி, அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டாண்ட். அப்பா இவங்களை சமாளிக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபட வேண்டியது இருக்கு.